Hello everyone. In the video profit and loss இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்க்குள்ள ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது the price at which an article is purchased அதான் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட், நம்ம எந்த விலைக்கு ஒரு பொருளை வாங்குறோமோ அதான் காஸ்ட் பிரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னால் இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் விலையை அதிகப்படுத்தி மார்க்கப் பண்ணி லிஸ்ட் ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்டோட லேபிளில் இருக்கிறதான் மார்க்கெட் ப்ரைஸ். இதை வந்து லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், லேபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த பொருளோட லேபிளில் இருக்க ப்ரைஸ் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அதுலேருந்து ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராடக்டை எந்த விலைக்கு விற்கிறாங்களோ மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து தான் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து எந்த விலைக்கு திருப்பி அந்த ப்ராடக்டை விற்கிறாங்களோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான், டிஃப்ரென்ஸ் வச்சு தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இதுதான் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். If two successive discounts on an article are m% and n% respectively, then a single discount equivalent to the two successive discounts will be m plus n minus mn by 100%. இப்போ ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, m%, n%. இதுக்கு ஈக்குவலன்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து m plus n minus mn by 100%. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem, Rahim bought a TV with 20% discount on list price. Had he bought it with 25% discount, he would have saved rupees 500. At what price he buy the TV? Rahim வந்து டிவியை 20% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்கான். லிஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்கான். அவன் 25% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருந்தா 500 ருபீஸ் சேவ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன விலைக்கு அந்த டிவியை வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 20% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கினா டிவியோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டா 20% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குறப்ப விலை என்னவாக இருக்கும்? 100ல் 20% டிஸ்கவுண்ட்னா 80%. 80% ஆஃப் 100 வந்து 80 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. 25% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தா 100ல் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 75%க்கு வாங்கியிருப்பாங்க. 100ல் 75% ஆஃப் 100 75. லிஸ்ட் ப்ரைஸை நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 20% டிஸ்கவுண்ட் 100ல் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன? 1/5 ஆஃப் 100 20 போக 80 ருபீஸ் ஆகும். 100ல் 25 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 75 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 500ன்னு கொடுத்துருக்காங்க. 25% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருந்தா 500 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 80 minus 75 5. 5 வந்து 500. அப்போ எந்த ப்ரைஸுக்கு அவங்க வந்து டிவி வாங்கினாங்க? டிவி எந்த ப்ரைஸுக்கு வாங்கினாங்க? டிவி வந்து 20% டிஸ்கவுண்ட்டுக்கு தான் ரஹீம் வந்து வாங்கியிருக்கான். அப்போ 5ங்கிறது இதோட டிஃப்ரென்ஸ் 500னா 80 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 80 ருபீஸ்க்கு தான் அவன் வாங்கியிருக்கான். 80 into 500 divided by 5. அப்போ ரஹீம் வந்து 8000 ருபீஸ்க்கு டிவி வாங்கியிருப்பான். ஆப்ஷன் சி. By selling an article, a man makes a profit of 25% of its selling price. His profit percentages. ஒரு ஆர்டிக்கலை விற்கிறப்போ அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, அது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 25%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு. செல்லிங் ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டா அதில் 25% வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டா. அப்போ ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? 100ல் 25% வந்து 1/4 25 ருபீஸ் ப்ராஃபிட்டு. 25 ருபீஸ் ப்ராஃபிட்னா அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்போவுமே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் வந்து 25 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 100னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு ப்ராஃபிட் பர்சன்ட் கண்டுபிடிக்கணும். 25 ருபீஸ் ப்ராஃபிட்டு. எப்போவுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. 25 rupees
profit cost price 75 into 100 1 by 3 1 by 3 என்ன எழுதலாம் 33 1 by 3 percentage cancel பண்ணா 3 3 33.33% அது 33 1 by 3 percentage. The ratio of the cost price and selling price of an article be as 10:11. The percentage profit is இப்போ selling priceக்கும் cost priceக்கும் ratio கொடுத்துருக்காங்க 10:11. அப்போ profit percentage எவ்வளவா இருக்கும்? இப்போ cost price selling price 10:11 ரேஷியோவில் இருக்குது. இந்த 10:11 ரேஷியோவில் இருக்கிறத நம்ம cost price வந்து 10x selling price 11x வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் எப்படின்னு 10:11 தான் வரும். 10x into 11x அப்படி வச்சுக்கலாம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 11x மைனஸ் 10x எக்ஸ் 1x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10xன்னு எடுத்துக்கலாம். 10x அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 10x into 100 x cancel 10%. Profit percentage will be 10. A shopkeeper earns a profit of 12% on selling a book at 10% discount on the marked price. The ratio of the cost price and the printed price of the book is. Shopkeeper 12% profit கிடைக்குது on selling a book at 10% discount on the marked price. அப்போ ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அந்த பிரிண்டட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மார்க்டு ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மார்க்டு ப்ரைஸ் இப்போ 100 இருந்தால் அவன் வந்து எவ்வளோ % டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்? செல்லிங் ஏ புக் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா 100%ல் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா 90 ருபீஸ்க்கு விற்றுருப்பாங்க. இப்போ 90 ருபீஸுங்கிறது ப்ராஃபிட் ஆஃப் 112%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலா? 100 plus profit divided by 100% into CP. இதுதான் காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 90னா ப்ராஃபிட் வந்து 112% ஆஃப் சிபி. அப்போ சிபி எவ்வளோ? 90 into 100 divided by 112 இதுதான் சிபி. இதான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு மார்க்டு ப்ரைஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் 100 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 90 into 100 divided by 112. இப்போ 100 கேன்சல் 90 into 112 90 கேன்சல் பண்ணால் 45 56 45:56 தான் ஆன்சர். A shopkeeper purchased 70 kg of potatoes for rupees 420 and sold the whole lot at the rate of 6.5 per kg. What will be his gain %? 70 kg potatoes rupees 420 rupeesக்கு வாங்கியிருக்காரு ஒரு ஷாப்கீப்பர். அது எந்த விலைக்கு விற்கிறாருன்னா ஒரு கேஜி வந்து 6.5 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அவரோட கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கெயின்னு சொல்லிட்டாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பர் கேஜி வந்து எவ்வளோ விலைக்கு விற்றுருக்காருன்னா 6.5 ருபீஸ் பர் கேஜிக்கு விற்றுருக்காரு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 70 கேஜி பொட்டேட்டோ 420. அப்போ 1 கேஜி பொட்டேட்டோவோட விலை 6 ருபீஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 கேஜி பொட்டேட்டோ வந்து 6 per kg. செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ? 6 ருபீஸ் 6.5. அப்போ 0.5 இதோட டிஃப்ரென்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 into 100 ஆனால் 50/6 equal to 25/3 81/3%. At what percent above the cost price Mr. Shopkeeper mark his goods so that he gains 20% even after giving a discount of 10% on the marked price? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணி காஸ்ட் ப்ரைஸுங்கிறது அந்த ப்ராடக்டோட எந்த விலைக்கு வாங்கினாங்களோ அந்த விலையிலேருந்து ஷாப்கீப்பர் ஒரு லேபிள் ப்ரைஸில் கொஞ்சம் மார்க்கப் பண்ணி அதிகமாக தான் லேபிளில் ப்ரைஸ் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ். இப்போது மார்க்கெட் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கப் பண்ணியிருந்தா
10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ஷாப்கீப்பர் வந்து 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மார்க் ப்ரைஸ் 100னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 10% அப்படின்னா இங்கே 90 ஆகிடும். 100ல் 10% டிஸ்கவுண்ட்னா 90 தான் செல்லிங் ப்ரைஸ். அப்படின்னா 90 தான் செல்லிங் ப்ரைஸ்னால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 20% ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன? 100 + ப்ராஃபிட் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி. செல்லிங் ப்ரைஸ் 90னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 100 + 20 120 டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 இருக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 75, மார்க்டு ப்ரைஸ் 100. இப்போது காஸ்ட் ப்ரைஸோட எவ்வளோ அதிகமாக மார்க்கப் பண்ணியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் 75, மார்க் ப்ரைஸ் 100. அப்போ +25 டிவைடட் பை எதை பொறுத்து கண்டுபிடிக்கணும் நம்ம? காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து. அட் வாட் % above the காஸ்ட் ப்ரைஸ் மிஸ்டர் ஷாப்கீப்பர் மார்க் ஹிஸ் குட்ஸ். அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். 25 rupees அதிகமாக இருக்குது. 100 - 75 25 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 1/3. 1/3னா 33.33 1/3%. இதுதான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி வேறு டாப்பிக்கில் வேறு சில ப்ராப்ளம்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.